ஸோ முதல் பாயிண்ட்ல லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்க ஜீவன் பிரமான் அப்ளிகேஷன் மூலமா வந்து போன்ல வீட்ல இருந்தே கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது உங்களுக்கு முதல்ல ஜீவன் பிரமான்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும். அதாவது ஓடிபி எல்லாம் வந்த பிறகு கடைசியில் உங்களோட போட்டோ வந்து ஸ்கேன் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும். அது எங்கிருந்து வரும்னாக்கா ஜீவன் பிரமான்ல இருந்து தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் லைஃப் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ இந்த மெசேஜ் வந்ததுனாலேயே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ரொம்ப தவறானது. ஏன்னா இப்பதான் நீங்க வந்து சப்மிட்டே பண்ணிருக்கீங்க. அதாவது உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்க சப்மிட் பண்ணதுக்கான மெசேஜ், நீங்க லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கிறது வந்து சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்றது அந்த மெசேஜோட அர்த்தம். அதுக்கு அடுத்து உங்களோட PDA பென்ஷன் டிஸ்போசிங் ஏஜென்சி வந்து அதை அப்ரூவ் பண்ணணும். அப்பதான் அந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து முழுமையா வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து உதாரணமா ஸ்பார்ஸ்ல இருந்து பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களோட PDA ஸ்பார்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி டிஸ்க்ளைமர்ல ஸ்பார்ஸ் PCDA பென்ஷன் அழகா பார்த்துன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி நீங்க எந்த PDA செலக்ட் பண்ணீங்களோ அது வந்து மென்ஷன் பண்ணி வரும். அந்த PDA உங்களுக்கு வந்து அப்ரூவ் கொடுக்கணும். சோ அதுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளா நீங்க மெசேஜ் பார்த்துருக்கீங்க. இது வந்து ஸ்பார்ஸ்ல இருந்து லைஃப் சர்டிஃபிகேட் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் பண்ண பிறகு ஸ்பார்ஸ்ல இருந்து அவங்க அந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அதாவது அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற அர்த்தம் தான் அந்த அப்ரூவல் மெசேஜ். சோ இந்த ஸ்பார்ஸோட அப்ரூவ் மெசேஜ் வந்த பிறகுதான் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது கம்ப்ளீட் ஆன பிறகுதான் அடுத்த வருஷத்துக்கான டியூ டேட் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டு வரும். சோ எப்போ வரைக்கும் உங்களோட டியூ டேட் வந்து அப்டேட் ஆகலையோ அது வரைக்கும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சக்சஸ் ஆகல. சோ ஒருவேளை நீங்க கொடுத்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மறுபடியும் நான் கொடுக்கலாம் அப்படின்ற சந்தேகம் இருந்துச்சுனாக்கா நீங்க மறுபடியும் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஜீவன் பிரமான்ல லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அது உமங் அப்ளிகேஷன்லயோ இல்ல வேற ஏதாவது அப்ளிகேஷன் செக் பண்ணும்போது அங்க எரரா காட்டுது அப்படின்ற பட்சத்துல நீங்க லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு லிங்க் வந்திருக்கும். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை ஜீவன் பிரமான் ஐடியை போட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ டவுன்லோட் பண்ணும்போது அந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து இந்த மாதிரி தான் காட்டும். இந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கீங்க பட்சத்துல அப்போ நம்ம வந்து அதை லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு நம்பலாம். அதே போல CPPC பென்ஷனரோ இல்ல DPDO பென்ஷனரோ அப்படின்னாக்கா ஜீவன் பிரமான்ல உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் சக்சஸ் ஆகலன்ற பட்சத்துல நீங்க சம்பந்தப்பட்ட பேங்குக்கோ இல்ல சம்பந்தப்பட்ட DPDO ஆபீஸ்ல போயிட்டு நீங்க உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம்.